நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கள்ளி செடி மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன சார் இது? இதான் நம்ம டிராகன் ஃப்ரூட் சொல்றோம்ல, டிராகன் ஃப்ரூட்டோட கட்டிங்ஸ் இதுதான். பழங்கள் கிடைக்கும். அந்த வாழைப்பழம் மாதிரி பார்க்கிறதுக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு தாய் வரை 1.5 இயர்ஸ் ஆகும். 1.5 இயர்ஸ்ல வந்துரும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல எங்க வந்திருக்கோம், என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், தம்ப்நெயிலே பல விஷயம் தெரிஞ்சுட்டு தான் வீடியோக்கே வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பழத்தோப்புக்குள்ள நிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு நர்சரிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலா வந்து எனக்கு ரொம்ப நாளா இந்த டிராகன் ஃப்ரூட் இருக்குல்ல, அது மேல ஒரு கண் இருந்துட்டே இருந்துச்சு. இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து வாங்கிட்டு போய் நம்ம மாடியில கொஞ்சமாவது வச்சு கொஞ்ச நாளாவது ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக ஒரு ஃபார்மிங் தேடிட்டு இருந்தேன். சரி, நம்ம ஊர் பக்கத்தில் இங்கே வந்து விராலிமலையில் ஃப்ரூட் ஃபார்மிங் இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால சரி ஓகே இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்றது. இங்கே வந்து பார்த்தா ஹோல்சேலில் தான் தருவோம், தனியாலாம் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படியே விலாக் மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுக்கு ஒரே ஒரு கன்று மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு எப்படியாவது வாங்கிட்டு போகணுன்ற முடிவில் தான் இன்றைக்கி வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு டிராகன் ஃப்ரூட் செடி வாங்கிறதுக்காக நான் வந்தேன். அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க சரௌண்டிங்ஸில் இருக்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நிறைய விஷயங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வச்சுருக்காங்க. மார்க்கெட்டில் நிறைய இடங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரியான நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதோடைய பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்குது. அதோடைய தாய் பிளான்ட் அது மாதிரி சொல்லுவோம், அதெல்லாமே வந்து இங்கே வந்து ரொம்ப வருஷமாக வந்து வளர்த்து அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு விஷயமா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம். ஏர்லி பேர்டு வந்து நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை பக்கத்தில் ஆலங்குளம் பக்கத்தில் சூரியூருன்ற இடத்துல அமைஞ்சிருக்கு சார். எத்தனை வருஷமா இருக்குது சார்? நம்ம ஒரு 5 வருஷமா அந்த ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே என்னென்னலாம் இருக்குங்க சார்? நம்ம வந்து என்னென்னா புதிய ரக பழச்செடிகள் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக மார்க்கெட்டில் எது டிமாண்ட் இருக்கோ அந்த மாதிரி இருக்க ரகங்கள் மட்டும் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்க அன்னைக்கு இன்றைக்கி என்னென்ன இருக்குங்க சார்? இன்றைக்கி நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ சாத்துக்குடியில் ஒரு 2 வெரைட்டி கொடுத்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது பாரின்ற ஒரு வெரைட்டி, பங்களாதேஷ் வெரைட்டி. இந்த சைடு இருக்கிறது நமக்கு வியட்நாம்ன்ற வெரைட்டி. இதே மாதிரி பலாவில் ஒரு 3 வெரைட்டி கொடுக்கும். எலும்பிச்சையில் ஒரு வெரைட்டி கொடுப்போம். மேங்கோவில் பார்த்தீங்கன்னா ரகங்களில் ஒரு 6 ரகங்கள் மேங்கோவில் கொடுத்துட்ருக்கோம் சார். இங்கே விராலிமலையில் இங்கே வந்து ரீட்டைலெல்லாம் இருக்குங்களா சார்? இங்கே ரீட்டைல் இல்லை மேம், இது வந்து ஒரு ஹோல்சேல் நர்சரி. நம்ம ரகங்களில் ஒரு 6 ரகங்கள் மேங்கோவில் கொடுத்துட்ருக்கோம் சார். இங்கே விராலிமலையில் இங்கே வந்து ரீட்டைலெல்லாம் இருக்குங்களா சார்? இங்கே ரீட்டைல் இல்லை மேம், இது வந்து ஒரு ஹோல்சேல் நர்சரி. நம்ம 1 ஏக்கர் 2 ஏக்கர் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து பண்ணி கொடுத்துருக்கோம். ரீட்டைலுக்கு நமக்கு திருச்சியில் நம்மளோட பிரான்ச் இருக்குது. ஓகே, திருச்சியில் எங்கே இருக்குங்க சார்? திருச்சி கேகேனர் உடையாம்பட்டி ரோட், அங்கே ஆக்சி அர்பன் நம்மளோட ரீட்டைல் அவுட்லெட் அங்கே இருக்குது. ஓகேங்க சார். அங்கே வந்து எல்லா இதுவுமே அங்கே இருக்குது. இங்கே இருக்க அதே மாதிரி இருக்கும். இதை தாண்டி அவங்க லேண்ட்ஸ்கேப்பிங், ஆர்னமெண்டல், ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் எல்லாமே அங்கே பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே சார். இப்போ ஒரு பிளான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? நம்ம இப்போ வெரைட்டிஸை பொறுத்து தான் ரேட். அது எல்லாமே இல்லை ஒரு ஆவரேஜாக எவ்வளோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? எல்லாமே ஒரு 120 அந்த ரேஞ்ச், ஆவரேஜாக ஒரு 120 அந்த ரேஞ்சிலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். வெரைட்டிஸை பொறுத்து. இதை டிராகன்லாம் 60 ரூபீஸ்லேருந்து கூட இருக்குது. வெரைட்டி ப்ளஸ் அதோட இதை பொறுத்து தான். ஓகே ஓகே சார். டிராகன் வந்து 60லேருந்தே இருக்குங்களா? டிராகனில் 2 வெரைட்டி கொடுப்போம். தைவான் கிங் ரெட்ன்ற வெரைட்டி வந்து 60 ரூபீஸ் வரும். புது வெரைட்டி தாய் கோல்டன்ற எல்லோ வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அது வரும். புது வெரைட்டி, அது இன்னும் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. எவ்வளோ சார் சொன்னீங்க? அது வந்து 100 ரூபாய் வரும் மேடம். 100 வரும். ஓகே ஓகேங்க சார். வேற என்ன வெரைட்டிலாம் இருக்குங்க சார்? வேற என்ன ஃப்ரூட்ஸ்? பார்த்தீங்கன்னா சீதா வச்சிருக்கோம். நாவலில் ஒரு 2 வெரைட்டி. நாவல்லாம் என்ன ரேட் வருங்க சார்? நாவல்லாம் இப்போ 90 to 120 அந்த ரேஞ்ச் வரும். நாவல்லாம் 90 to 120. ஓகே. சீதாப்பழம், ஆமாம். ஃப்ரூட்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே வச்சுருக்கோம். ஓகே, மார்க்கெட்டில் எது டிமாண்டாக இருக்கோ அது எல்லாமே நம்ம எல்லா ஸ்பெசிஃபிக்காக எல்லா வெரைட்டிஸுமே வச்சுருக்கோம். ஓகேங்க சார். சார், இப்போ இங்கே வந்துட்டோம் அப்படின்னா மினிமம் எவ்வளோலேருந்து வாங்கலாம்? ஹோல்சேல் அப்படின்னு சொல்கிறீங்க, எவ்வளோலேருந்து இங்கே தருவீங்க? மினிமம் ஒரு 200 நம்பர்ஸ்லேருந்து இங்கே ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு பண்ணிக்கலாம். இப்போ 200 ஒரே வெரைட்டின்னு இல்லை, மிக்ஸ்டாக நீங்கள் எல்லாம் கலந்து கூட ஒரு 200 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்க சார். சார், இப்போ கொஞ்சம் வெரைட்டிலாம் இப்படி என்னென்ன பிளான்ட் வந்து இது என்னென்ன பிளான்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே மேம். இப்போ சாத்துக்குடியில் 2 வெரைட்டி சொல்லியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு பாரின்ற ஒரு பங்களாதேஷ் வெரைட்டி. ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே வியட்நாம் வெரைட்டி வச்சிருக்கோம். இதுவும் சாத்துக்குடி தான். வியட்நாமில் இது இன்னும் சாத்துக்குடியில் இது இன்னும் புது வெரைட்டி. வியட்நாம்னு ஒரு வெரைட்டி வச்சிருக்கோம். இந்த சாத்துக்குடி இதோடைய அந்த ப்ராசஸ் வளர growth ஆமாம் மேம். இப்போ இது கமர்ஷியல் ஈல்டுன்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு கிராஃப்டட் பிளான்ட் ஒட்டுக்கண்ணு. நமக்கு கமர்ஷியல் ஈல்டுன்னு பார்க்குறப்போ ஒரு 2 வருஷம் ஆகிடும். 2-2.5 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 15-20 கிலோலேருந்து ஈல்டு எடுப்போம். பீக் ஈல்டுனா ஒரு ஃபிஃப்த் இயர் வரும். அப்போ ஒரு பெர் பிளான்ட்டுக்கு நீங்கள் ஒரு 50லேருந்து ஒரு 80 கிலோ வரைக்கும் ஆவரேஜாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே சார். சார், இப்போ சாத்துக்குடியில் 2 வெரைட்டி சொல்லியிருந்தீங்கல்ல, இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இது இப்போ இது பாரின்றது நம்ம பங்களாதேஷ் அக்ரி ரிசர்ச் சென்டரில் உருவாக்கப்பட்ட ஒரு வெரைட்டி மேம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஜூசி கண்டென்ட் அதிகம் இருக்கக்கூடிய வெரைட்டி. உரிக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும்.
கமர்ஷியலாக ஈல்டு வைஸும் பார்க்குறப்ப நமக்கு வருஷத்துக்கு 2 முறை ஈல்டு வந்துடும். அது வந்து கம்மியாக தான் வருமா சார்? இல்லை, இதுவுமே நல்ல இப்போ காய்களோட எண்ணிக்கை வைஸ் பார்த்தீங்கன்னா பாரிங்கிறது ஜாஸ்தி. வியட்நாம்ங்கிறது கொஞ்சம் புது வெரைட்டி. கம்பேர் பண்ணுறப்ப இது சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசு பாரியை விட. பட் ஈல்டு எல்லாமே ஒரே மாதிரி தான். சைஸ் கொஞ்சம் பெருசுங்கிறப்ப காய்களோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆமாம், சைஸ் பெருசுனால ஜூசி கண்டென்ட் இதில் இன்னும் அதிகமாக இருக்கும். இதில் அந்த இதில் வியட்நாமில் இன்னும் ஜூசி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். காய் பெருசுங்கிறப்ப அந்த ஜூசி கண்டென்ட் இருக்கும்ல, அது மாதிரி. ஓகே சார், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜில் வச்சுருக்காங்க. ஒரு 2 அடி 3 அடி அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணி தனித்தனியாக வச்சுருக்காங்க. சின்ன பிளான்ஸ் வந்து ஒரு வகையான ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பிளான்ட் இப்போ நம்ம வந்து கேட்குறாங்க இல்லையா, எங்களுக்கு கேட்குறதுக்கு வந்து சின்ன பிளான்ட்டாக இருந்தால் போதும், பெரிய பிளான்ட்டாக இருந்தால் போதும்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி செடியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக பெருசாக அது மாதிரி வச்சுருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம பார்த்த ஆரஞ்சு வெரைட்டி தான். ஸோ இது எல்லாமே வியட்நாம் அதுவா சார்? அந்த இதுதான். இது எல்லாமே வந்து ஒரே வெரைட்டி தான். பட் நமக்கு செடி மட்டும் சின்னது பெருசா அந்த ரகத்துல இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறதுல என்ன செடிங்க சார் இதெல்லாம்? மேம் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அவகேடோன்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட் வெண்ணப்பழம்னு சொல்லக்கூடிய அந்த ரகங்கள். நம்ம மெயினா பிளைன்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற. நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை இப்போ சிறுமலை, ஏற்காடு இந்த மாதிரி ஏரியாஸ்லயும் நம்ம பண்ணக்கூடிய அந்த அவகேடோ ஹில் ஏரியாஸ்க்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அவகேடோ வச்சிருக்கோம், ஸ்டார் ஃப்ரூட் வச்சிருக்கோம். இந்த மாதிரி ரகங்களும் நம்ம ஃபார்ம்ல கொடுத்துட்டு இருக்கோம் சார். ஓகே, ஸ்டார் ஃப்ரூட் எது சார்? இப்போ இங்க இருக்குது ஸ்டார் ஃப்ரூட் மேம். தாய் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் இனிப்பு ரகம் இது. ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துட்டீங்கன்னா புளிப்பு இருக்கும். இதுல நல்ல இனிப்பு தன்மை இருக்கக்கூடிய ரகங்கள் இதெல்லாம். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து என்ன ரேஞ்ச் பிரைஸ் ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? எல்லாமே ஒரு 150 அந்த ரேஞ்சில வரும் மேம். 150. அவகேடோமே அதே தான். ஓகே சார். நம்ம நர்சரியில ரொம்ப கம்மியா சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸா வாங்கணும் அப்படினா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு 45 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம். ஓகே, அதெல்லாம் என்ன செடி? அத்தி கொடுத்தோம் 45 ரூபீஸ்க்கு. இது இல்லாம பழைய ரகங்கள் கொய்யாலாம் நம்ம 30 ரூபீஸ்க்கே கொடுத்துருக்கோம். ஆமா. இப்போ நம்ம பார்க்க வரும்போது இப்போ நம்ம பார்க்குற எல்லா இதுமே எப்போ வந்தாலுமே இருக்குங்களா? இருக்கு மேம், இருக்கும். எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கள்ளி செடி மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன சார்? இதான் மேம் நம்ம டிராகன் ஃப்ரூட் சொல்றோம்ல, டிராகன் ஃப்ரூட்டோட கட்டிங்ஸ் இதுதான். தைவான் கிங் ரெட்ன்ற வெரைட்டி. அது அந்த கோல்டன் yellow, தாய் கோல்டன் yellowன்ற வெரைட்டி. அது இந்த சைடு இருக்கு. ஆமா, தாய் கோல்டன் yellow. இது என்ன yellow கலர்ல இருக்குமா சார்? இது வந்து வெளியில yellow, உள்ளர வெள்ளை சதைப்பற்று இருக்கும். ஓ, வெள்ளை கலர்ல உள்ளுக்குள்ள இருக்குது. ஆமா மேம். இது எல்லாமே மொட்டை மாடியில வச்சா நம்மளால ஈஸியா மொட்டை மாடியிலயே வச்சிருக்கோம். அதுக்கான சப்போர்ட் கொடுக்கணும் கரெக்ட்டா. சப்போர்ட் நம்ம ஒரு கல்தூன் வச்சு பிளான்டேஷன் பண்றோம்னா மொட்டை மாடியில அதுக்கேத்த சப்போர்ட் மாதிரி கொடுக்கணும் நம்ம. இதுக்கு எவ்வளவு இடம் சார் வேணும் ஒரு செடி பிளான்ட் அப்படியே போடணும் அப்படினா? இது கல்தூன் தான் மேம். இது நீங்க 10க்கு 10 கல்தூன் இடைவெளி ஊன போறீங்க. மாடியில வச்சா ஒரு சின்ன இடம் போதும். தண்ணி எல்லாம் எப்படி சார் விடணும்? அதிகமா தேவைப்படுமா? இதுக்கு தண்ணி அதிகம் தேவை இருக்கு மேம். டிராகனை பொறுத்த வரைக்கும் தண்ணி ரொம்ப அதிகம் தேவையில்லை. சார் இப்போ இதை மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறோம் அப்படின்னா இதுக்கான ப்ராசஸ் என்ன சார்? எப்படி வளர்க்குறது? இதுக்கான ப்ராசஸ் ஈல்டு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்ல, எப்படி சார்? மொட்டை மாடியை விட இப்போ கமர்ஷியல் ஃபார்மிங் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் மேம். இப்போ ஒரு ஏக்கர் நீங்கள் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 முறையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று நார்மலாக ரவுண்டரிங் பில்லர் மெத்தட் ஒன்று, இன்னொன்று புது விதமான ஒரு ட்ரெல்லிஸ் மெத்தட்னு ஒன்று. இப்போ நார்மல் ரவுண்டரிங் பில்லர் மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டன் 2 டன் அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கும். பீக் ஈல்டுனா ஒரு 3ஆவது வருஷம் அப்போ ஒரு 10லேருந்து 12 டன் வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஏக்கர். இது அப்படியே க்ரீப்பர் மாதிரி போகுமா சார்? கொடி மாதிரி தான் மேம். அதுக்கான சப்போர்ட் கொடுக்குறோம். அந்த வளையம் போடுறது அதுக்கானது தான், அந்த சப்போர்ட்காக தான். இப்போ ஒரு 1 இயர்ல இப்போ பழம் வந்துருங்களா? ஆமாங்க மேம். இது வந்து நமக்கு 1 இயர்ல ஈல்டு தரக்கூடியது. டிராகன்ங்கிறது நமக்கு 1 இயர்ல ஈல்டு கொடுக்குது. சுமார் ஒரு 10க்கு 10ல போட்டோம் அப்படின்னா எவ்வளவு பழம் எடுக்கலாம் சார் 1 இயர்ல? டிராகன் செடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்டிங்ல ஒரு டன் 2 டன்ல இருந்து ஈல்டு ஸ்டார்ட் ஆகும். பீக் ஈல்டு ஒரு 3ஆவது வருஷன்றப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 10லேருந்து 12 டன் வரைக்கும் எடுக்கலாம் சார் ரவுண்டரிங் பில்லர் மெத்தட்ல. ஓகே. ஃப்ரூட்டோட லைஃப் எவ்வளோ நாள் சார் வரும்? நம்ம டிராகன் ஃப்ரூட்டோட லைஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10லேருந்து 12 வருஷம் வரைக்கும் நமக்கு லைஃப் கிடைக்கும். ஓகே சார். இதோட ஈல்டு எப்படி சார் சொன்னீங்க சார்? இது வந்து எப்படின்னா ஒரு எப்போ பகல் நேரங்கள் அதிகமாக இருக்கோ அப்போ தான் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு மார்ச் மாதத்தில் ஆரம்பித்து டில் நமக்கு ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் நமக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு 5லேருந்து 6 பேட்சாக அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சைனீஸ் ஆரஞ்சு, பூட்டானி ஆரஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி குட்டியான அந்த பழம்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆகும் சார் பழம் வரது? இதெல்லாம் நமக்கு 1.5 இயர்ஸ் ஆகும். 1.5 இயர்ஸில் வந்துடும். ஸ்டார்டிங்கில் இப்படி குட்டி குட்டியாக பழம் இருக்குது. இதெல்லாம் பெருசாக இதெல்லாம் பெருசாகும் மேம். இப்போலாம் சின்ன பிளான்ட் தானே இதெல்லாம். ஓகே. இது பெருசாகவே 1 இயர் ஆகிடுங்களா? ஆமாம் ஆமாம். இது நமக்கு இப்போலாம் அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ ஒரு வேறு
இதுலக்காக ஒரு டிஸ்ப்ளேக்காக இந்த வெரைட்டிஸ்லாம் இதை கட் பண்ணி விட்டுறோம். இதெல்லாம் எடுத்துறோம். நெக்ஸ்ட் என்ன செடி சார் நம்ம பார்க்க போறோம்? இப்போ நம்ம சப்போட்டால ஒரு 2 வெரைட்டி கொடுத்துருக்கோம் மேம். அதுலயும் பாத்தீங்கன்னா புதிய ரக தாய் பனானான்னு ஒரு வெரைட்டி கொடுக்கும். தாய் பனானா வாழைப்பழம் இல்லையா? இல்ல மேம், அதே ஷேப்ல வரும். நமக்கு ஒரு நீளமா அந்த பழங்கள் கிடைக்கும். அந்த வாழைப்பழம் மாதிரி பார்க்கிறதுக்கு இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா நமக்கு தாய் வெரைட்டி. நல்ல இனிப்பு தன்மை ஜாஸ்தியாவும் ஈல்டும் அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு குட்டை ரகம் இது. குட்டை ரகம். இது வந்து நம்ம வீடுங்கள எல்லாம் வச்சு வளர்க்கலாம் மேம். வைக்கலாம் தாராளமா. இது குட்டை ரகம் தான். நீங்க ஒரு ட்ரம்லயே போட்டு கூட ஒரு 4 to 5 இயர்ஸ் வரைக்கும் கூட வளர்த்துக்கலாம். இது ஈல்ட் வளர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதெல்லாம் நமக்கு ஈல்ட்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 1 இயர்ல ஈல்ட் கிடைக்கும். இப்போ பார்க்கிறது குட்டி வேற ரகம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காலப்பட்டி சப்போட்டான வருது. ரவுண்ட் ஷேப் வரக்கூடியது காலப்பட்டி சப்போட்டா. இதுல இனிப்பு அதிகமா இருக்கு. இதுவும் இனிப்பு தன்மை நல்லா இருக்கும். சைஸும் நல்ல சைஸ் கிடைக்கும். இதுவும் சேம் அந்த 1 இயர் ஈல்ட் ஆகும். ஆமாங்க, 1 இயர் 1.5 இயர்ஸ்ல ஈல்ட் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இப்போ எல்லாமே சப்போட்டா தான் ஃபுல்லா? எல்லாமே ஃபுல்லாவே சப்போட்டா தான். ஓகே. சப்போட்டா. இதெல்லாம் கொய்யாங்களா? சீதா மேம், சீதா. இது சீதா. இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுலமே சீத்தாப்பழம் மரம். இதோடைய ப்ராசஸ் என்ன சார்? இது நமக்கு ஒரு ஒட்டுக்கண்ணு மேம். இது ஒரு 3வது வருஷத்துலேருந்து நமக்கு கமர்ஷியல் ஈல்டு கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்லேயே பழங்கள் எதிர்பார்க்கலாம். கமர்ஷியல் ஈல்டுன்னு பார்க்குறப்போ ஒரு 3 வருஷம் ஆகிடும். இது NMKன்னு ஒரு வெரைட்டி, சூப்பர் கோல்டன் சீதா. நல்ல ஃப்ளஷ் அதிகமாகவும் கலர் கோல்டன் ஒயிட்டிஷ் கலராகவும் வரும். சில பழத்தோட இருப்புத்தன்மையும் பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 10 நாள் வரைக்கும் பழமும் தாங்க வச்சிருக்கலாம். ஆமாம். ப்ளஸ் இது ஒரு லேட் சீசன் வெரைட்டி. நமக்கு ஜனவரி வரைக்கும் அறுவடை பண்ணலாம். ஓகே சார். இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது எல்லாமே மார்க்கெட்டில் எது டிமாண்டாக இருக்கோ அதுதான் இருக்கு. ஆமாங்க மேம். இப்போ பார்க்குறது எல்லாமே மாங்கண்ணா சார்? ஆமாங்க மேம். இது வந்து ஹிம்சாகர்னு ஒரு வெரைட்டி. இப்போ இது பார்த்தீங்கன்னா அமரப்பள்ளின்னு ஒரு வெரைட்டி. மல்லிகா இருக்கு. இது இல்லாமல் தாய் வெரைட்டிஸில் 2 வெரைட்டி வச்சிருக்கோம். இதெல்லாம் கமர்ஷியல் வெரைட்டி. எல்லாமே டிமாண்ட். இப்போ இதெல்லாமே வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிடைக்காது மேம். இப்போ தான் இதெல்லாம் ரீச் ஆகிட்டு இருக்கு. இனி ஒரு 2 to 3 இயர்ஸில் இங்கே எல்லாமே மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருதெல்லாம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா தாய் சோக்கன்னு ஒரு வெரைட்டி. இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டை ரகம். இது ஒரு வருஷம் 1.5 வருஷத்துலேயே ஈல்டு கமர்ஷியல் ஈல்டு வந்துடும். 2லேருந்து 3 முறை ஈல்டு வந்துடும். ஆமாங்க மேம். இதெல்லாம் நமக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அலோவ் பண்ணுறோம். வருஷத்துக்கே 2 முறை ஈல்டு வருது. அப்போ டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். நல்ல இனிப்பு தன்மை இருக்கும், பழத்தோட இருப்பு தன்மை இருக்கும். ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது, நம்ம பண்ணையில் பார்த்துருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் நாட்டு வகைன்னு சொல்லுவாங்களா? அதில் என்ன ரகம் சார் இது எல்லாமே? ஹைப்ரிடா இல்லை? ஹைப்ரிட் கிடையாது. ஹைப்ரிடுங்கிறது டோட்டலாகவே வேறு. இதெல்லாம் உருவாக்குற முறை வந்து ஒட்டுக்கன்றுகள், ஒட்டு மூலியமாக உருவாக்குறது. இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிமாண்டாக மார்க்கெட்லேயே ரொம்ப டிமாண்டாக கிடைக்கக்கூடிய ஒரு மேங்கோ வெரைட்டி. ஜப்பான்லேருந்து வரக்கூடியது. ஏன் சார் அப்படி தானே? ஜப்பானோட ஆரிஜின் இது. மியாசக்கின்னு சொல்லக்கூடியது. மியாசக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஒரு ரேரான ஒரு மேங்கோ பிளான்ட். மார்க்கெட்டில் டிமாண்டாக இருக்கக்கூடிய நிறைய பிளான்ட்ஸ் வந்து இம்போர்ட்டட் வெரைட்டி. இதெல்லாமே இம்போர்ட்டட். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. வீட்டு ஆசைக்கு 1-2 அப்படி தேவைப்படுது. மியாசக்கி பார்த்தீங்கன்னா அது ஜப்பானோட ஆரிஜின். அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வெரைட்டி இருக்குது. அமெரிக்கன் ரெட் பால்மர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் வெரைட்டி, இந்தோனேஷியன் பிளாக் ஸ்டோன் சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா தாய் வெரைட்டி, தாய் ரெட் ஐவரின்னு சொல்லக்கூடியது. அதுலேயே வந்து தாய் பனானா மேங்கோ. அது நல்லா நீளமாக வரக்கூடியது தாய் பனானா மேங்கோ. இந்த மாதிரி ஒரு 10 ரகங்கள் வச்சுருக்கோம் மேம். இம்போர்ட்டட் வெரைட்டியில் ஒரு 10 ரகங்கள் வச்சுருக்கோம். ஓகே. ரெட்னு போட்டிருக்கிறது அந்த மாம்பழம் வந்து ரெட் கலரில் வருமா? ஆமாம் மேம், ரெட்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பழமே வந்து 1.5 கிலோ வரைக்கும், ஒரு கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்துடும். சரி. ஃப்ளஷ் ஜாஸ்தி, பல்ப்பு கம்மியாக இருக்கும். என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க சார்? அதாவது இப்போ நம்ம ஒரு கன்று வாங்கிட்டு போகிற கமர்ஷியலாவோ டொமஸ்டிக்காவோ வாங்கிட்டு போகிறோம், ஏதாவது ஒரு நோய் தாக்குது அது மாதிரி அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்யூஷன் சார்? நம்ம கன்றுகள் கொடுக்குறதோட மட்டும் நிப்பாட்ட போகிறது இல்லை மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வரைக்கும் உதவி பண்ணிட்டுருக்கோம். பூச்சி தாக்குதலுக்கு தனியாக, நோய் தாக்குதலுக்கு என்ன, அதுக்கு என்ன தேவை, உரம் என்னென்ன தேவைப்படுது, மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருவோம். டில் மார்க்கெட் அறுவடை பண்ணி அவங்க மார்க்கெட்டில் கொடுக்குற வரைக்கும் நம்ம நர்சரி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேம். நம்மக்கிட்டே பையர்ஸ் இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட் பண்ணிடுறோம். அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தென்னை, வாழை இதெல்லாம் வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே பயிரிட தெரியும், அது ஈல்டு எடுக்க தெரியும். இது மாதிரி சம் வெரைட்டி, டிமாண்டான வெரைட்டி, ரொம்ப ரேரான இதெல்லாமே பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் பண்ணும்போது ஈல்டுக்கான சப்போர்ட் இதெல்லாம் நீங்கள் டேரெக்டாக ஸ்பாட்டுக்கே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோனல் வைஸ் அக்ரானமிஸ் போட்டிருக்கோம். தமிழ்நாடு ஒரு 4 சோனா பிரித்து அப்படியே ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத்துன்னு போட்டு அக்ரானமிஸ் போட்டிருக்கோம். அவங்க ஃபர்தராக ஃபீல்டு விசிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. டில் அதுதான் ஃபீல்டு விசிட் பண்ணி அவங்களுக்கான என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு மார்க்கெட் வரைக்குமே சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார். இப்போ நமக்கு தமிழ்நாடை தாண்டி இப்போ கஸ்டமர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில்
இருக்காங்க, கர்நாடகாவில் ஆல்ரெடி நமக்கு ரிட்டன் கஸ்டமர்ஸும் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் பலா நிறையா கொடுத்துருக்கோம், மேங்கோ கொடுத்துருக்கோம், சாத்துக்குடி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி புதிய ரகங்கள் இப்போ அங்கேருந்து வந்தது போய் இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே நர்சரியில் பார்த்தோம்ல, சின்ன சின்னதாக. அந்த பிளான்ட்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை வெளியில் டிஸ்பிளேக்காக வச்சுருந்தாங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இது மாதிரி நிறைய கிளிப்பிங்ஸ் வந்து லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்க வீடியோ லாஸ்ட்டில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து ஒரு ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்ஸ் இது வாங்கியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ, ரொம்ப டிமாண்டாக நிறைய கிடைக்காத திங்ஸஸ் எல்லாமே இங்கே நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் செடி எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் எனக்கு வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை பாய். மாம்பழம் மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம்.